உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகள், போர்க்களம் மாறியிருக்கின்றது என்பதை கூறியிருந்தோம். இஸ்லாமாபாடுக்கு பேச்சுவார்த்தை களமாக மாறியிருக்கிறது. 21 மணி நேர மரதன் ஓட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பின்பு எந்த ஒரு இணக்கப்பாடும் இல்லாமல் முடிவுக்கு வந்திருக்கின்றது போல் செய்திகள் வந்திருக்கின்றது. அதிலும் எனக்கு அதிர்ச்சி தந்தது என்னவென்று சொன்னால், அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் 4 நிமிடம் மட்டுமே ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். இது ஒரு ஆச்சரியமாக இருந்த ஒரு விடயமாக நான் பார்த்தேன். அரசோகளை நீங்கள் இவற்றை எல்லாம் விரிவாக அலசி ஆராய்த்திருப்பீர்கள். இந்த பேச்சுவார்த்தை இணக்கப்பாடு இல்லாமல் முடிவுக்கு வந்த என்ன என்றதை உங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நீங்கள் கூறியது போலதான் அவர் ஒரு நிமிடம் தான் அதில் கதைத்தார். மிச்சம் 3 நிமிடங்கள் கேள்விகளை கேட்டார்கள். அதிலும் 3-4 கேள்விகளுக்குள் அவர் பேக்கப் பண்ணிவிட்டார், அவர் போய்விட்டார். அதுக்கு பிறகு கேள்விகளை கூட எதிர்நோக்கவில்லை. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் சொல்கிறார்கள், நோ பிரேக் டவுன், நோ பிரேக் த்ரூ என்று. முறியவும் இல்லை, ஒரு தீர்வு எட்டவும் இல்லை என்னும் போது பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது, இந்த பேச்சுவார்த்தை இவ்வளவு இந்த நிலைமையில் முறிந்தாலும் போர் நிறுத்தத்தை தொடருங்கள் என்று கூறியிருக்கிறது. ஒரு நிமிடத்தில் அவர் தான் இந்த பேச்சுவார்த்தையில் தாங்கள் ஒரு தீர்வை வைத்ததாகவும் ஈரான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். தங்கள் தீர்வு மேசையில் இப்போதும் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் ஈரான் ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை என்ற ஒரு கட்டமாக கூட அவர் அதை கூறலாம். 21 மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்த பேச்சுக்கள். அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குட் நியூஸ் என்னென்று சொன்ன, அதாவது இதுல ஒரு நல்ல செய்தி என்னென்று சொன்னால், 24 மணி நேரம் இருதரப்பும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். அதுல பேட் நியூஸ், கெட்ட செய்தி என்னென்று சொன்னால் எந்தவித டீலும் எட்டப்படவில்லை. இது முதலாவது சுற்று என்றபடியால் 2வது சுற்று கூட இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் அதை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ளவில்லை போல் தெரிகிறது. இதுல அதாவது அந்த அவருடைய ஊடக சந்திப்புல ஊடகவியலாளர் கேட்டிருந்தார்கள், இந்த பேச்சுக்கள் இடையே நீங்கள் அரசு தலைவர் ட்ரம்புடன் பேசியிருந்தீர்களா என்று அவர் கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட ½ டசன் என்றால் 6 தடவைக்கு மேல் நாங்கள் அந்த இடைக்கு 21 மணி நேரத்துக்கு ட்ரம்புடனும் பேசினோம், மார்க்கோ ரூபியோவுடனும் பேசினோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதுல பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தது ஈரான் முடக்கப்பட்ட $126 பில்லியன் நிதி, அடுத்ததாக யுரேனியம் கையிருப்பு, மற்றது ஹார்முஸ் நீரிணை. இதுதான் மிக முக்கிய முட்டுக்கட்டைகளாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதிலும் அவதானிகள் கூறுகிறார்கள், இந்த யுரேனியத்தை பொறுத்தவரையில் அமெரிக்கா இப்போது அதை தாங்கள் அழித்து விட்டதாகவும், எனவே ஈரான் மேலும் அதை செய்ய வேண்டாம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய பொசிஷன், அமெரிக்காவுடைய நிலையில ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாக கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இதுவரை காலமும் அவர்கள் அதை தாங்கள் ஒப்படைக்க வேண்டும் அல்லது தாங்கள் அகற்ற வேண்டும் என்றெல்லாம் கூறினார்களே தவிர, ஆனால் இப்போது அதை தாங்கள் அழித்து விட்டோம், எனவே இனிமேல் மீண்டும் செய்யாதீர்கள் என்ற ஒரு நிலைக்கு இறங்கி வந்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அதாவது இதுல முக்கியமாக ஈரான் கூறுவது என்னென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய தடையாக இருந்தது லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற தொடர்ச்சியான யுத்த போர். 2வதாக ஹார்முஸ் நீரிணையில ஈரான் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது. அது இந்த பாதுகாப்பு, மற்றது அதில் பெறப்படுகின்ற அதில் வசூலிக்கப்படுகின்ற நிதி, இதுகளில் ஈரான் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் இணங்காது என்று ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை முறிந்த பிறகு ஈரானின் செய்தி என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு அவசரம் இல்லை, உங்களுக்குத்தான் அவசரம் என்று கூறியிருக்கிறது. ஃபாஸ் செய்தி நிறுவனம் கூறியிருக்கின்றது, ஒரு ஈரான் அதிகாரியை மேற்கோள் காட்டி, அமெரிக்கா ஒரு நியாயமான ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் வரை ஹார்முஸ் நீரிணையின் சூழ்நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும்,
ஆனால் ஈரானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஒரு இன்னொரு கருத்தை வைத்திருக்கிறார். ஹோர்முஸ் முக்கிய தடையாக இருந்தாலும் இருதரப்பினரும் சில விடயங்களில் உடன்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுல இன்னும் ஒன்றை கூறியிருக்காக, ஒரே அமர்வில் ஒரு உடன்பாட்டை எட்டுவோம் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. இருதரப்பும் கருத்துக்களை நெருக்கமாக நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி இருதரப்பும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதுடன் நெருக்கமாக நாங்கள் பணியாற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரே நாளில் ஒரு அரசாங்கத்திடமிருந்து வருகின்ற கருத்துக்கள் முற்றிலும் வேறுபட்டதாக இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் பாதுகாப்பு அமைப்பு மற்றது ஹார்முஸ் விடயத்தில் எந்த நகர்வும் இருக்காது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஆனால் ராஜதந்திர தொடர்புகள் தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப எண்ணெய் விலை $100 மேல் இருக்கும் போது அது ஈரானுக்கு தான் மேலதிக வருவாயை கூட்டிக் கொண்டிருக்கும். ஹார்முஸ் நீரிணை பேரம் பேசும் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கும். அப்ப இந்த கால அவகாசம் இப்ப ஈரான் இதை இழுத்தடிக்குமாக இருந்தால் அதனால் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட போவது அமெரிக்காவாகத்தான் இருக்குமே தவிர தெஹ்ரான் அல்ல என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த நீரிணை மூடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவிலும் சரி உலகிலும் சரி எரிபொருட்களின் விலை மிக அதிகமாகிக் கொண்டு போகும். ட்ரம்பின் இடைக்கால தேர்தலாக இருக்கலாம், மற்றது ஏனைய நாடுகளின் அழுத்தங்களாக இருக்கலாம், அது மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு போகும் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு இணங்கி அவர்கள் சென்ற பொழுது நீங்கள் இங்கே கூறியிருந்தீர்கள், பலரும் அதை கூறினார்கள், அதாவது ஈரானுடைய 10 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுவிட்டார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். இந்த பேச்சுவார்த்தை ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் முடிவுக்கு வந்திருக்கின்ற நேரத்தில் அங்கே பங்கெடுத்த ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் கூறியிருக்கின்றார், அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளை கைவிடுமாறு, ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகளையும் நலன்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர் அங்கே வலியுறுத்தி இருக்கின்றார். 10 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருந்தால், அளவுக்கு அதிகமான கோரிக்கைகள் அப்படி என்றால் இன்னும் அதிகமாக சில நிபந்தனைகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த பேச்சுவார்த்தை முடிவில்லாமல் நிறைவுக்கு வந்திருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அமெரிக்காவின் 15 அம்ச கோரிக்கை ஒன்று முதல் முன்வைத்திருந்தார்கள். அதைத்தான் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார். பிறகு ஈரான் 10 அம்ச ஈரான் உடனேயே அமெரிக்கா நிராகரித்து விட்டது. பிறகு ஈரான் 10 அம்ச கோரிக்கையை வைத்திருந்தது, அதை அமெரிக்கா நிராகரித்திருந்தது. இரவு நாங்கள் ஈரானை கற்காலத்துக்கு அனுப்புவோம், இந்த இரவு தாக்குதல் நடத்தும் என்று கூறப்பட்டது. B-52 ரக குண்டுவீச்சு விமானங்கள், B-2 ரக குண்டுவீச்சு விமானங்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டன. அந்த குண்டுவீச்சு விமானங்கள் இப்ப ஈரான் ஏவுகணையிலிருந்து தப்பி பிழைத்து போகுமோ தெரியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. எனவேதான் இரவிரவாக நிறுத்தி விட்டார்கள் தாக்குதலை. நிறுத்திவிட்டு என்ன செய்தார்கள், ஈரான் 10 அம்சத்தை ஏற்றுக்கொள்வதாக, அதான் ஏற்றுக்கொள்வதென்று விட்டாலும் நான் இதுல 2-3 தடவைகள் இந்த காணொலியில் கூறியிருக்கிறேன். ட்ரம்பின் அந்த சோசியல் மீடியா பதிவை நீங்கள் பார்க்கலாம். அதில் 10 அம்ச கோரிக்கையை அடிப்படையாக கொண்டு போட்டிருப்பார். தங்களோட 15 அம்ச கோரிக்கையை போடவில்லை. அது ஈரான் நிராகரித்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இதில் யார் வெற்றி பெற்றது, யார் தோல்வி அடைந்தது அந்த ஒரு பதிவே போதும். எனவேதான் இந்த ஜோன் போல்டன் அவர் அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவு செயலாளராக இருந்தவர். அவர் கூறியிருக்கின்றார், ட்ரம்ப் ஒரு பனிக் மூட்ல இருந்திருக்கிறார், அதாவது மிகவும் ஒரு பதட்டமாக இருந்திருக்கிறார் என்றும், நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது நாங்கள் ஒரு ஒரு வெற்றியிலிருந்து மிக அதிக தூரத்தில் இருக்கின்றோம், நாங்கள் வெற்றிக்கு கிட்டவே இல்லை என்று சொல்லி ட்ரம்புக்கு இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கு எந்த ஒரு இடமும் இருக்கவில்லை என்று சொல்லியும், ஆனால் அவர் அந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கு ஆவலாக இருந்தார், எப்படியும் இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லியும். எனவேதான் அந்த சோசியல் மீடியாவில், அதாவது சமூக வலைத்தளங்களில் அவர்கள் போடுகின்ற பதிவுகளில் அவருடைய அந்த டெஸ்பரேஷனை பார்க்கக்கூடியதாக இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் நேரடியாக கூறியிருக்கின்றார், இந்த பேச்சுவார்த்தை ஈரான் ஈரான் ஒரு பலமான நிலையில் வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் ட்ரம்ப் ஜேடி வேன்ஸை அனுப்பியதே ஜேடி வேன்ஸ் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும், இந்த போரிலிருந்து அமெரிக்கா எப்படி வெளியேறுவதென்று ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறார் ஜேடி வேன்ஸ்.
ஜேடி வான்ஸை அனுப்பியதே தவறு என்று சொன்னால், ஒரு மிக மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவரை கூட ட்ரம்ப் அனுப்பி இருக்கிறார். அதுவும் கூட இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஆய்வாளர்கள் எப்படி கூறுகிறார் என்று சொன்னால், ஈரான் 10 அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஈரான் ஜேடி வான்ஸ் தான் வர வேண்டும் என்று அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதையும் ஏற்றுக்கொண்டுதான் அவரை அனுப்பியிருக்கிறீர்கள். முதலில் யாரை அனுப்புவதாக இருந்தது என்று சொன்னால், பெர்னார்ட் கிருஷ்ணரையும் ஸ்டீவ் விட்கோஃபையும் தான் அனுப்புவதாக இருந்தது. பிறகு ஈரான் கூறிவிட்டது ஜேடி வான்ஸ் வர வேண்டும் என்று. ஜேடி வான்ஸை அனுப்பியிருக்கிறார். அதே நேரம் ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர், அவர் முன்னாள் IRGC-யின் தலைவர், அதாவது IRGC ஈரான் புரட்சிகர காவல் படை. அந்த காவல் படையை அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத அமைப்பாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றது. அந்த அமைப்பின் தலைவரோடு நீங்கள் பேசுகிறீர்கள். எல்லா வகையிலும் நீங்கள் விட்டுக் கொடுப்பை மேற்கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றதை அவர் ஜோன் போல்டன் கூட கூறியிருக்கிறார். அவர் மட்டுமில்ல, பலரும் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். இப்ப என்னவென்று சொன்னால், அதாவது அன்றைய இரவு, அந்த ஒரு இரவு போரில் இருந்து எப்படியாவது அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் விரும்பவில்லை, அமெரிக்கா விரும்பியிருந்தது. உடனேதான் வேற போர் நிறுத்தம் என்று சொல்லி அதை நிறுத்திவிட்டார்கள். இப்போது அந்த ஈரான் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. ஏனென்று சொன்னால், அமெரிக்க மக்களும் அமெரிக்காவும் ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருக்கிறார்கள். இது இப்படியே பயணிக்க முடியாது. அதாவது பனிப்போரின் பின்னர் அமெரிக்கா ஒரு தோல்வியடைந்த நாடாக இப்போது மாறி இருக்கின்றது. அதை அமெரிக்க மக்களும் அமெரிக்கர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அமெரிக்க அரசாங்கமும். பனிப்போர் காலத்தில் கூட அமெரிக்கா வெற்றி பெறவில்லை. சோவியத் வீழ்ந்ததால் அது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதே தவிர போர்க்களத்தில் வெற்றி பெறவில்லை. அப்ப போர்க்களத்தை இப்போது சந்தித்தது இந்த ஈரானில் தான். அப்ப இந்த பேச்சுவார்த்தை கூட அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு முன்னரான ஒரு ஓய்வாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார். 10 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால், பேச்சுவார்த்தைக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், இந்த பேச்சுவார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிடும், இருதரப்பும் மகிழ்ச்சியாக போகலாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதில் நீங்கள் கூறுகள் ஸ்டிக்கிங் பாயிண்ட் இருக்கின்றது, குழப்பக்கூடிய விடயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. இதற்கு இஸ்ரேல் எவ்வளவு தூரம் பங்களித்திருக்கின்றது? இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை ஒரு இணக்கப்பாடில்லாமல் முடிவுக்கு வர வேண்டும் என்று இஸ்ரேலுடைய திட்டம் இங்கே பலித்திருக்கின்றது நீங்கள் நம்புறீங்களா? அதுல உண்மை இருக்கின்றது. இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை குழப்ப வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால், நாங்கள் முதல் பேசியிருந்தோம் போர் எப்படி ஆரம்பித்தது என்றது. இஸ்ரேல் தவறான புலனாய்வு தகவல்களை வழங்கியிருந்தது, தவறாக வழி நடத்தி இருந்தது. அமெரிக்க அரச தலைவர் பீடத்தை முட்டாளாக்கி இருந்தது. ஆனால் அங்கு போன போதுதான் கள நிலைமை வேறுபட்டது என்று தெரிகிறது. பொய்யை கூறியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆனால் இப்போது இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட முன்னரே இஸ்ரேல் அமெரிக்காவுடன் கேட்டுக்கொண்டது எந்த விதத்திலும் போர் நிறுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அமெரிக்கா அதனை உதறி தள்ளிவிட்டது. எனவே இஸ்ரேல் அதனை குழப்புவதற்காக இப்போது லெபனானில் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சனிக்கிழமை பேச்சுக்கள் இடம்பெற்று கொண்டிருந்த போது கூட 97 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 133 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் லெபனானில். ஈரான் அன்று, அதாவது புதன்கிழமை இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்ட போதே ஈரான் திருப்பி தாக்குவதற்கு தயாராகினது. பாகிஸ்தான் தான் தடுத்து நிறுத்தி இருந்தது, தாக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு தடவை அவர்கள் அதை விட்டு விட்டார்கள். ஆனால் இனி ஈரான் தாக்கும். ஈரான் ஒருபோது லெபனானை விடாது. அதுவும் ஒரு முக்கிய புள்ளி. இந்த பேச்சுவார்த்தை முறிந்தது. இஸ்ரேல் இது இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஈரான் போக முதலே ஒன்றை கூறிவிட்டது அமெரிக்காவுக்கு, நீங்கள் பேச்சுக்களுக்கு வரும்போது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று வாருங்கள், இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்று வந்தீங்கள் என்று சொன்னால் பேச்சுவார்த்தை பலனளிக்காது, உங்கள் நாட்டை நீங்கள் முதன்மையாக எடுங்கள் என்றுதான் கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கூறியதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லையோ தெரியவில்லை. இஸ்ரேலின் வெளிவார பலர் ஆய்வாளர்கள், நாங்கள் கூட முதல் பேசியிருந்தோம், பல ஆய்வாளர்கள் கூட கூறியிருக்கிறார்கள் அமெரிக்கா இந்த வெளிவார கொள்கை இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாறக்கூடாது என்பதை கூறியிருக்கிறார்.
ஆனால் இப்போது மெல்ல மெல்ல இவ்வாறு மாறி இருக்கின்றது. ஆனால் இப்போது என்னென்று சொன்னால், இது இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் குழப்பமாக இருந்தால், ஒட்டுமொத்த உலகத்தின் எதிர்ப்பும் இப்போது இஸ்ரேல் மீது மெல்ல மெல்லமாக பரவி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகள் கூட இப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கின்ற மக்கள் கூட பலர் இதற்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் கூட அண்மையில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் பெருமளவானவர்கள் இப்போது இஸ்ரேலுக்கான ஆதரவான தமது நிலைப்பாட்டிலிருந்து மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ப்ரொஃபசர் ஜான் மியர்ஷிமர் அவர் ஒரு காத்திரமான பதிவுகளை, தன்னுடைய நிலைப்பாட்டை, இந்த போர் தொடர்பான சிறப்பான கருத்துக்களை முன்வைப்பார். அவர் இந்த பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு என்ன கருத்து கூறியிருக்கிறார் என்று? அவரும் இஸ்ரேலைத்தான் கடுமையாக சாடி இருக்கின்றார். ஜோன் கருத்தின்படி அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ரிலேஷன்ஸ் மிகவும் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை இந்த போரின் போது சந்தித்திருக்கிறது என்று சொல்லியும், ட்ரம்பின் அரச தலைவர் பதவி அழிக்கப்பட்டிருப்பதாகவும், டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறார் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அவர் அந்த அலுவலகத்தில் இருப்பார், ஆனால் கடும் சேதத்துடன் தான் அலுவலகத்தில் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறது. இந்த நிலைமை முன்னைய நிலைமைகளுடன் ஒப்பிட முடியாது என்று சொல்லியும், தற்போதைய நிலையில் அமெரிக்கா கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அமெரிக்காவின் அரச தலைவர் பீடம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது இந்த போரின் முடிவு என்று சொல்லியிருக்கின்றார். இந்த பேரழிவுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை தடுக்கிறது என்றும் எல்லோரும் நினைக்கிறார்கள். இஸ்ரேல் மீதான அமெரிக்க மக்களின் பார்வை மாறுகிறது என்று சொல்லியும், அது மேலும் மேலும் அதிகரித்து செல்லுகிறது என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். வெற்றி பெற்றால் மக்கள் கொண்டாடுவார்கள், ஆனால் தோல்வியடைந்தால் அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள். ஹவு டிட் திஸ் ஹேப்பன் என்ற ஒரு கேள்வி எல்லா இடமும் வந்து கொண்டு இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். இப்படியான பேரழிவின் போது மக்கள் பதில் தர வேண்டும் என்ற டிமாண்டை அரசு மீது வைப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார். அதாவது ட்ரம்புக்கு இந்த போரிலிருந்து எந்த விதமான தப்பி பிழைக்கின்ற எந்த பாதையும் தெரியவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதாவது ஒரு இரவில் ஈரான் சரணடையவில்லை, சரணடைந்தது அமெரிக்கா தான் என்று கூறியிருக்கின்றார். அதாவது இந்த போர் அந்த போர் அவர் கூறுகிறார் என்றால், அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த 4ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு என்றால் 5ஆம் தேதி அதிகாலை இடம்பெற்ற அந்த தாக்குதல், இஸ்ஃபஹான் பகுதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்கா சந்தித்த மிக பாரிய அழிவு என்று சொல்லி இருக்கின்றார். அந்த விமானங்கள் இழப்புகள் எல்லாம் மிக பாரிய அழிவு என்று. உலக பொருளாதாரம் ஒரு பேரழிவுக்கு போய்கொண்டிருக்கின்றது. தற்போதைய நிலையில் இன்று போரை நிறுத்தினாலே இந்த உலகத்தின் எண்ணெய் வளங்கள், உலகத்தின் பொருளாதாரம் சீர்க்கு வர 6 தொடக்கம் 1 வருடம் செல்லும் என்று சொல்கிறார்கள். ஆனால் போர் இன்றைக்கு நிற்கவில்லை. ஒவ்வொரு நாள் இந்த போர் இழுபட்டு கொண்டு போகும் போதும் ஈரானுக்கு தான் அனுகூலமாக இருக்கும். எனவேதான் ஈரான் இந்த போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை. சீனாவும் ரஷ்யாவும் வற்புறுத்தியதால் அதற்கு ஈரான் வந்ததென்று இப்போது கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது இருதரப்பும் படையினரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இந்த போரை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை உலகத்துக்கு ஏற்படுத்த போகிறது. இதே நேரத்தில் ரஷ்யா இந்த போர் நீடிப்பதால் ரஷ்யாவுக்குத்தான் மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்றால் தொடர்ந்து எண்ணெயை விற்கக்கூடிய இருக்கும். இப்ப இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஹார்முஸ் நீரிணை ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டாக இருந்திருக்கும் கட்டாயம். அதில் நீங்களும் இது தொடர்பாக கூறும் பொழுது அது எவ்வளவு பங்களித்திருக்கின்ற என்பதை ஒரு தடவை கூறுங்கள். இந்த ஹார்முஸ் நீரிணை ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறதா? இனி சில செய்திகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்காவுடைய கப்பல் அங்கே பயணிப்பதற்கு முயற்சி செய்ததாக தகவல் வந்திருந்தது. அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. அப்படி ஹார்முஸ் நீரிணையில் பயணிப்பதற்கு முயற்சி செய்து ஈரான் தடுத்ததாக கூறப்படுகிறார்கள். அதுல ஏதாவது உண்மை இருக்கிறதா?
ட்ரம்புக்கு என்னென்று சொன்னால் அந்த ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும், பொருளாதாரத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்ற அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையமும் அமெரிக்காவும் கூறியிருந்தது 2 கப்பல்கள் தமது போர்க்கப்பல்கள் அங்கு அதாவது ஹார்மோஸ் நீரிணையினால் பயணித்தது என்று சொல்லி, ஆனால் எந்த எவிடன்ஸையும் எந்த ஒரு சான்றையும் யாரும் சமர்ப்பிக்கவில்லை. ஈரான் கூறியிருக்கிறது அப்படி ஒரு கப்பலையே அங்கால நாங்கள் காணவில்லை, அது கடுமையான பாதுகாப்பின் கீழ் தான் இருக்கின்றது. ஒரு லொஜிக்கா நாங்கள் யோசிச்சோம் என்று சொன்னால், அமெரிக்க கப்பல் 2 போகுது என்று சொன்னால் அங்க இருக்கிற 600 கப்பலும் வெளியில வந்திருக்கலாம். அமெரிக்க போர்க்கப்பலை போகுது என்று சொன்னால், மற்றது அந்த ஈரான் ஏவுகணைகளுக்கு அந்த கப்பல்கள் போக முடியாது. பேந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் ட்ரம்பிடம் கேட்ட போது அவர் கூறியிருக்கிறார், ஈரான் நாங்கள் வெற்றி விட்டோம், நாங்கள் வெற்றி விட்டோம் அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார் திரும்ப திரும்ப. அதேதான். ஒரு ரடாரம் இல்லை ஈரானிடம், அவர்களிடம் கமானி இல்லை, ஆட்சியில் இருந்த அரசு இல்லை, நேவி இல்லை, வான்படை இல்லை, ஏவுகணை இல்லை, பிறகு போர்ந்ததுக்கு போவார் ஒன்றுமில்லை என்றால் 80% இருக்கே 90 வீதத்தை அழிச்சேன்னு சொன்னீங்க, 80% அழிச்சேன். ஓகே, 80% இருக்கேக்க போருக்கு போறீங்க, 10% இருக்கேக்க போர் நிறுத்தத்துக்கு போறீங்க. 10% தானே, அதையும் தட்டி அழிச்சு விட்டா சரி. 80 அழிச்சவங்களுக்கு 10% பெரிய பிரச்சனையே. எல்லாம் ஒன்றுக்கொன்று முரணான பிதற்றல்களாகத்தான் இருக்கின்றது. இப்ப அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை முடிந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ட்ரம்ப் தனது வெற்றி அஸ்திரமான துருப்புச்சீட்டு பற்றிய ஒரு கட்டுரையை பகிர்ந்திருக்கிறார். அதில் என்னென்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், ஈரானை தாங்கள் ஒரு முழுமையான கடற்படை முற்றுகைக்கு வைத்திருப்பதாகவும், அதாவது மதுரோவை பதவி நீக்கம் செய்வதற்கு முன்னர் ஒரு முற்றுமுழுதான கட்டுப்பாட்டை எவ்வாறு கடற்கட்டுப்பாட்டை வெனிசுலாவில் வைத்திருந்தார்களோ அதே போல, அதாவது ஈரானின் கடற்படை முற்றுகை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், ஆனால் இதற்கிடையில் கூறியிருக்கிறார்கள் ஈரான் 122 கடற்படை கப்பல்களும் கடலுக்கு இருக்கின்றன முற்றுகையை வைத்திருப்பதாகவும், எண்ணெய் வர்த்தகத்தை மட்டுமல்ல ஈரானின் எஞ்சியிருக்கும் அனைத்து வர்த்தகத்தையும் முடக்கிவிடும் என்றும் தாங்கள் 3 விமானம் தாங்கி கப்பல்களை அங்கு வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஈரான் இப்போதும் ஈரான் கப்பல்கள், நீங்கள் அந்த கடற்படையின் கடல் மரைன் டேட்டா பேஸ பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதுக்குள்ளால கப்பல்கள் ஈரான் கப்பல்கள் போய்கொண்டுதான் இருக்கு. அண்மையில் மிகப்பெரிய ஒரு ராட்சத டேங்கர் ரஷ்யாவின் கூட அங்க போய் கப்பல் எண்ணெயை ஏற்றி கொண்டு போகிறது. எல்லோருக்கும் பார்க்க தெரிகிறது இந்த தற்போதைய உலகத்தில். ஆனால் ஈரான் வெனிசுலா இல்லை. அதாவது ஒரு சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதையை மூடும் திறன் வெனிசுலா விட்ட இல்லை. ஆனால் ஈரான் இன்னும் ஹோர்முஸ் சந்தியை கட்டுப்படுத்துகிறது. மற்றது, அது வேண்டும் என்று சொன்னால் இப்போது செங்கடலையும் மூடும். அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்களே தவிர செங்கடலையும் அவர்களால் மூட முடியும். ஆனால் இப்ப என்ன சொல்றாரு என்று சொன்னால், இவர்களிடம் 3 விமானம் தாங்கி கப்பல்கள் இருப்பதாக கூறினாலும், அந்த விமானம் தாங்கி கப்பல்கள் எங்க இருக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து 1200 கிலோமீட்டர் அல்லது மைல்களுக்கு அங்காலதான் இருக்கு. அப்ப என்ன, தங்களுக்கு தாங்களே அதை கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர களஜதார்த்தம் வேறுபாடாக இருக்கின்றன. சரி, இப்போது ஈரான் தான் இதில் பலவீனமாக இருக்கிறது, ஈரான் எல்லாத்தையும் இழந்து விட்டது என்று சொன்னால், இவர்கள் மேசையில் போட்ட அந்த துண்டை ஈரான் எடுத்துக்கொண்டு போயிருக்கு. ஈரான் அதை அப்படியே தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் போர் நிறுத்தத்துக்குள் லெபனானும் உள்ளடக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தினது பாகிஸ்தான், நாடுகள் அதை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஹிஸ்புல்லாக்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது போல் தெரிகின்றது. அதே மாதிரி இஸ்ரேல், உங்களுக்கு தெரிந்தான காசாவில் அப்படி ஒரு பொதுமக்கள் வாழுகின்ற பகுதிகள் என்று பார்க்காமல் பாரபட்சமின்றி கொன்று குவிக்கின்ற வகையில் தான் இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கின்றது. லெபனானில் இருக்கின்ற நிலைமைகள் இப்பொழுது என்ன என்று கூறுவீர்கள்? லெபனானில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலின் நோக்கம் இந்த போரை நிறுத்தத்தை குழப்புவது, அமெரிக்காவை நெருக்கடிக்குள் மாற்றுவது. எனவேதான் அமெரிக்காவின் முதலில் எப்ஸ்டீன் ஃபைலை கொண்டு அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்தார்கள்.
இப்போது போர் நிறுத்தம் வரப்போகிறது என்ற ஒன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மனைவி மெலனியா தொடர்பான எப்ஸ்டீன் கோப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். மறுவளமாக லெபனான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சனிக்கிழமை நான் கூறியது போல சனிக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் கூட 97 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 133 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போதும் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேற்கவார் அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது 122 மில்லிமீட்டர் ஹெவிச்சர் பீரங்கிகளை கூட பயன்படுத்துவதாக அந்த படங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேகாவாட் 4 என்ற இஸ்ரேல் $6 மில்லியன் பெறுமதியான நவீன டேங்கு மேலும் ஒன்றை நீங்கள் கூறியது போல ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தின் மூலம் தாக்கி அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட டேங்குகள் இந்த தாக்குதலில் ஒரு மாத தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இழப்பாக கருதப்படுகின்றது. பல இடங்களை இவர்கள் பிடித்து வைத்திருக்க முடியாத ஒரு நிலையாகவும் இருக்கிறது. முன்னைய போல இல்லை. ஹிஸ்புல்லாக்களின் தலைவரை கொள்வதற்கு பல தடவைகள் இவர்கள் எடுத்த முயற்சியும் தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கின்றது. முன்னரை போல அவர்களும் கொஞ்சம் அசண்டை இனமாக இருக்கவில்லை. அவர்களும் மிகவும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு இந்த கடுமையாக இந்த தாக்குதல் நடத்துவதற்கு இன்னொரு காரணம் பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள் இராணுவ ரீதியாக. அதை பழி தீர்ப்பதற்காக பொதுமக்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் யுனிசெஃபின் தகவல்களின் அடிப்படையில் அங்கு கிட்டத்தட்ட 2020 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 6400 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் 165 பேர் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 85 மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சுருக்கமாக 2 விடயங்களை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னரும் சரி, போர் ஆரம்பித்த பின்னரும் சரி, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய எதிர்ப்பு, எல்லா நாடுகளிலும் பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. எல்லோருவாலும் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது என்றால் அவர்களால் இந்த உலக பரப்பில் ஏற்படுகின்ற குழப்பங்களுக்கு சூத்திரதாரிகள் அந்த 2 நாடுகளும் தான். இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஐலண்டில் சம்பவம் நடந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய விமானம் மீது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் தொடர்பாக என்ன நடந்தது என்று கூறுவீர்கள்? அயர்லாந்துல விமான நிலையத்தின் ஒரு ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட C-130J என்ற அமெரிக்காவின் சரக்கு விமானம், வான்படையின் விமானத்தை பொதுமக்கள் ஒருவர் உள்ளுக்குள் சென்று கோடாலியால் அந்த விமானத்தை கொத்தி சேதப்படுத்தும் காணொளிகள் இந்த சமூக வலைத்தளங்களில் பெருமளவில் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் நேற்று முன்தினம் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். அயர்லாந்துல மக்களும் விவசாயிகளும் ரோட்டில் இறங்கி போராடி இருந்தார்கள். இன்னத்துக்கு அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு அயர்லாந்து இராணுவத்தை பயன்படுத்தி இருந்தது, அவர்களை கலைப்பதற்கு. என்றால் அவர்கள் மெயின் ரோட்டை மோட்டோவேயை பிளாக் பண்ணி இருந்தார்கள். ஏன் அந்த போராட்டம் என்று சொன்னால், எரிபொருள் விலை ஏறுகிறது. எரிபொருள் விலை ஏறுவதால் அடுத்தது உரம் இல்லை, அது உணவுப் பொருட்கள் விலையேற்றம், விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நிறுவனங்கள் பாதிக்கப்படும். அந்த சுமையை தாங்க முடியாது அவர்கள் வீதிக்கு இறங்கியிருந்தார்கள். அதை இராணுவம் அகற்றியிருந்தது. அப்போ மக்கள் என்னன்னு யோசிப்பார்கள், இந்த பொருளாதார வெளியேற்றத்துக்கு, இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு யார் காரணம்? இந்த போர் தான் காரணம். இந்த போருக்கு யார் காரணம்? அமெரிக்காவின் விமானத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதுதான் இந்த கருத்து. அப்ப அந்த காணொளியை போட்டிருக்கிறார்கள். இன்னொன்றை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாடுகள் எல்லாரும் தாங்கள் அமெரிக்காவுக்கு வான்படை தளத்தை கொடுக்க மாட்டோம் அல்லது வான் பரப்பை கொடுக்க மாட்டோம் என்று பத்திரிகைகளுக்கு கூறினாலும் களஜதார்த்தம் சில சமயங்களில் மாறுபட்டதாகத்தான் இருக்கு. அவர்கள் ஒன்றை இங்கு கூறிவிட்டு ஒன்றை அங்கு செய்கிறார்கள். ஆனால் இதில் ஒன்று என்னென்றால், இப்போது பொதுமக்களின் எதிர்ப்பு மெல்ல மெல்ல அந்த அரசுகளுக்கு மேல் ஈரான் நடவடிக்கை ஒரு சரியான திசையில் போகிறது. அந்த நாட்டின் மக்களுக்கு சுமையை கொடுத்திருக்கிறது. இது 40 ஆண்டு காலம் ஈரானிய மக்கள் அனுபவித்த சுமையை இப்போது உலகத்துக்கு திருப்பி கொடுத்திருக்கிறது. அப்ப நீங்கள் இனி பாருங்கள், உங்கள் அரசுகளை நீங்களே கட்டுப்படுத்துங்கள் என்ற ஒரு நோக்கமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். என்று சொன்னால், இந்த 2 நாளைக்கு முதல் தான் நான் அந்த செய்தியை பார்த்திருந்தேன். இப்படி ஒரு போராட்டம் இன்றைக்கு அவர்கள் அமெரிக்கா விமானத்துக்கு மேல ஏறி இருக்கிறார். இப்ப ஈரான் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அரசுகளை, இப்ப இந்த போர்
ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஈரானிய மக்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக பரப்புரை செய்யப்பட்டது. மேற்கத்திய நாட்டின் ஊடகங்களூடாக பரப்புரை செய்யப்பட்டு அங்கு போராட்டங்கள் ஆரம்பித்து குழப்பம் இருப்பது போல் இருக்கின்றது. மக்கள் இந்த ஆட்சியை விரும்பவில்லை, அப்படி இப்படி இந்த ரெஜிமை விரும்பவில்லை என்றெல்லாம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் பின்னர் அந்த போர் நடந்து முடிந்து போர் நிறுத்தம் வந்த பின்பு நீங்கள் கூறினீர்கள் அந்த ஈரானிலேயே பல மக்களுடைய மனங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த ரெஜிம் மீது எவ்வாறு தங்கள் அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக சுய மரியாதையோடு போராடினார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்திருப்பதே ஒரு பெரிய ஒரு அவர்களுடைய நிபந்தனையின் அடிப்படையில் வந்திருக்கிறார்கள் என்றால் ஈரானிய மக்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். நானும் நீங்கள் கூறுவதை வைத்து உணர்கிறேன். இந்த போர் நிறுத்தம் இப்ப இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவில்லாமல் ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் முடிவுக்கு வந்ததை ஈரானிய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஈரானிய மக்கள் தற்போது அதாவது எல்லோரும் அதைத்தான் கூறுகிறார்கள். ஈரானிய மக்கள் இப்போது பிரிந்து கிடந்தவர்கள், ஒரு சிறு வேறுபாடு இருந்தவர்கள் கூட இப்போது ஈரானுடன் இணைந்து விட்டார்கள். தங்கள் ஒரு தேசமாக அவர்கள் தங்கள் பிரிவினைகளை மறந்து கூட ஒரு தேசமாக ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இதுவரையில் அங்கு எந்த விதமான அரசு எதிர்ப்பு போராட்டத்தையும் தூண்டவும் முடியவில்லை, அங்கு பார்க்கவும் முடியவில்லை. அனைத்துலக ஊடகங்கள் கூட கூறுகின்றன, இஸ்ரேல் ஒரு ஊடகம் கூட கூறியிருக்கின்றது, முன்னைய ஆட்சியாளர்கள் ஒரு மென்போக்கு கொஞ்சமாவது இருந்தது, அதை விட்டுவிட்டு இப்போது கடும்போக்காளர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது 86 வயது ஹமானியை 56 வயது ஹமானியாக மாற்றியிருக்கிறார்கள். அப்ப இன்னும் 40 வரியத்துக்கு அல்லது 50 வரியத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் போகிறது. அது கடும் போக்காளராக இருக்கிறார். பேராசிரியர் ரொபர்ட் ஹேப் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானிடம் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 16 அணுகுண்டுகளை செய்வதற்குரிய மெட்டீரியல் இருக்கின்றது. 6 தொடக்கம் 1 வருடத்துக்கு அவர்கள் முதலாவது குண்டு பரிசோதனை இலகுவாக செய்யலாம், அல்லது இந்த 16 குண்டுகளையும் செய்து விடலாம். அமெரிக்காவோ உலகமோ நினைத்தால் கூட இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த 10 மாதங்களாக அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணு ஆயுத கட்டுப்பாட்டு பிரிவு அங்கு இல்லை. என்று சொன்னால் இவர்கள் குழப்பி விட்டார்கள். அவர்கள்கிட்ட கண்காணிப்பு இருந்தால் அது கூட இப்போது இல்லை. அதாவது அமெரிக்கா வேர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட் என்று சொல்லி இருக்கிறார் சின்ஸ் வியட்நாம் போர். அவர் அதை மாற்றி சொல்லியிருக்கிறார். வியட்நாம் போரை விடவே இது மிகப்பெரிய ஒரு மூலோபாய தோல்வியை அமெரிக்கா சந்தித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார், அந்த பேராசிரியர் ரோபர்ட். இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், 40 நாளுக்குள் ஈரான் எவ்வாறு எழுந்திருக்கிறது என்று சொன்னால் 4th சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் பவர், அதாவது இந்த உலகத்தின் 4வது மிக பெரும் சக்தியாக இந்த 40 நாளுக்கு ஈரான் தன்னை மேல் கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இங்கு கன நாடுகள், மிகப்பெரிய நாடுகள் இப்போது பின்னுக்கு போய்விட்டன. இப்ப முதலாவதாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, 4வதாக ஈரான் என்றால் பாகிஸ்தானோ இந்தியாவோ ஏனைய நாடுகள் இந்த போட்டியில் இல்லை என்ற ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் இனி எந்த நாடும் அமெரிக்காவையே தோற்கடிச்ச எந்த நாடும் போக முடியாத ஒரு நிலை. இப்போ இந்த சண்டைக்கு வருவதற்கு முன்னர் அமெரிக்க அதிபர் இதுவரை காலமும் உங்களுக்கு தெரியும் 18 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்களை படையில் சேர்க்கலாம் என்றால் போர்க்கால சூழல். அவர்கள் போய் நேர போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது வேறு இடங்களிலேயோ தங்களை பதிவு செய்ய வேண்டும், நாங்கள் போருக்கு வரும். ஆனால் அது இல்லை. அமெரிக்க அதிபர் கூறிவிட்டார், ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பெற வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து விட்டார் ட்ரம்ப் இந்த 3 மாதங்களுக்கு முன்னர். அதே போல ஈரானும் 17 மில்லியன் மக்களை தயார்படுத்தி விட்டது. தரைப்போரை கூட எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கு. சரி, நிகழ்ச்சி என்று கொண்டு வர போன்றோம். 2 வார போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். 21 மணி நேர மரத்தன் பேச்சுவார்த்தை நடந்தது, முடிவில்லாமல் முடிவுக்கு வந்து விட்டது. உங்களிடம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் கேட்கின்றேன். அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட்? இதில் பல 3 சினாரியோ முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று, இந்த பேச்சுவார்த்தை முறிந்து போகலாம். 2வது, இந்த பேச்சுவார்த்தையை இழுத்து கொண்டு போகலாம். அதாவது இது இப்ப ஈரானும் கூறியிருக்கிறது, இது முதலாவது தானே, முதலாவது சுற்று பேச்சில் நாங்கள் ஒரு தீர்வை எட்ட முடியாது என்று. அதே போலதான் அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது. ஆய்வாளர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள். பாகிஸ்தானும் கூறுகிறது, நீங்கள் சரி போர் நிறுத்தம் முறிந்தாலும் நீங்கள் போர் நிறுத்தத்தை தொடருங்கள், அடுத்த பேச்சுவார்த்தை தொடர்பாக என்று. அதை இப்படியே இழுத்து கொண்டு போவது இல்லை என்று சொன்னால் இப்படியே லோ இன்டென்சிட்டியாக இந்த தாக்குதலை மெல்ல மெல்ல
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த தாக்குதலை இழுத்துக்கொண்டு சில இடைக்கிட தாக்குவதும் பேசாம, அதாவது ஒரு ஒரு பெரிய போர் மாதிரி இல்லாமல் ஒரு தாக்குதலாக இதை நகர்த்தி கொண்டு போவார். ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், உலக பொருளாதாரம் மீண்டும் ஹார்முஸ் மூடித்தான் இருக்கின்றது. உலக பொருளாதாரம் இதற்கு இடம் கொடுக்குமா? இப்ப ஏதோ ஒரு வகையில் மீண்டும் ஈரான் கொள்கைகளுக்கு, சில விட்டுக் கொடுப்புகளுக்கு இறங்கி வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மட்டும் தலையடிக்கு மருந்து போட்டுக் கொண்டிருப்பது போல் தெரியவில்லை. உலகம் பூராவும் இவர்களுடைய செயல்பாட்டினால் தலையடிக்கு மருந்து போட வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பரிசை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லாமல் இருக்கிறது. நன்றி அரசோக்களை. இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்து தற்பொழுது உள்ள இந்த பேச்சுவார்த்தை நிலைமைகள், போர் நிறுத்த நிலைமைகளை, இஸ்ரேலுடைய குழப்புகின்ற தன்மைகள் தொடர்பாக எவ்வாறான நிலைமைகள் இருக்கின்ற விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.